கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலன்றி பிதாவினிடத்தில் ஒருவர் பிரவேசிக்க முடியாது. நானே வழி என்று சொல்லுகிறார். மெய்ப்பெண் ஆடுகள் மெய்ப்பெண் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது போல நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நானே நல்ல மெய்ப்பெண் என்று சொல்லுகிறார். மெய்ப்பெண் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறது போல அவர் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். இது நான் எப்படி சொல்லணும் என்றால், ஒரு ஒரு நடைப்பயிற்சி, வாக்கிங் போவோம் இல்லையா, அதே போல் தேவனுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். அனுதினமும் நடக்க வேண்டும். உயற்பயிற்சி நல்லது இல்லையா? அதே போல தான் தேவ வழியிலே அனுதினமும் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பது போல நீங்கள் இருளை இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். பெரிய வெளிச்ச நடைகளை நடக்க வேண்டும். எப்படி ஒரு குழந்தையானது பிறந்து அது நடக்கும்போது அப்படியே தட்டி தடுமாறி அப்படியே விழுந்து மறுபடியும் எழுந்து நடக்கும் இல்லையா? ஆனால் அது விழுந்துட்டோன்னு விடாது, மறுபடியும் முயற்சி பண்ணும். அதே போல் தான் நீதிமான்கள் எத்தனை முறை விழுந்தாலும் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எழுந்து நடக்கணும்னு ஒரு தாகம், ஆண்டோடைய வழியிலே நடக்கணும், ஆண்டோடைய அதாவது நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று. நல்ல வழியிலே நடக்கணும்னா கஷ்டம்தான், ஆனால் நாம் நடக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? அந்த தேவன் நமக்காக வைத்திருக்கிற பரலோகத்தில் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் பொறுமையாக ஓட வேண்டும். சிலர் அவசரமாக ஓடி லாஸ்ட்டில் மூச்சு வாங்கி என்னால் முடியாது பார்த்து திரும்பிடுவாங்க. என்றைக்குமே விலகுறாங்கன்னா அவங்கள கேலி செய்யக்கூடாது. நேற்றெல்லாம் நல்லா இருந்தது, இன்றைக்கி என்ன அப்படியே இருக்கேன். அவங்க விழுந்த உடனே யோசிப்பாங்க, அச்சோ நம்ம பாவம் செய்துட்டோமே, ஏன் இவ்வளோ நாள் நீதி செய்துட்டு மறுபடியும் பாவம் செய்கிறோம் அப்படின்னு. இதுவுமே செய்யக்கூடாதுன்ட்டு அந்த உணர்வு வந்து நம்ம மறுபடியும் ஆண்டவரை போல் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகவே இருக்கணும். எந்த நேரத்துலையும் நம்ம எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. அவரை போல் எல்லாவற்றிலும் நீதியாய் நடக்க வேண்டும், பரிசுத்தமாய் நடக்கணும்னு அவருக்கு ஒரு தாகம் உண்டாகும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட அனுதினமும் என்னை நடத்துங்கள், என்னை உங்களுடைய வழியிலே நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு அதிகாலையில் எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே என்னை வழி நடத்தும், உங்களுடைய வழியிலே என்னை நடத்தும், உங்களுடைய வேதத்தில் பாதையிலே என்னை நடத்தும். நான் வேது வாசிக்கிறேன், இப்படியெல்லாம் நடக்கணும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அதில் என்னை நடத்தும் என்று ஜெபம் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.